ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கடலூர் மாவட்டம் கண்ணாரப்பேட்டை சின்ன காரைக்காடு எஸ்கேஎம் ஆடியோஸ். நான் உங்கள் சதீஷ்குமார். 4.1 ஆம்பிளிஃபையரு லாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. என்ன கான்செப்ட்னா 12 இன்ச்சு ஜேபிஎல் ஒன்று யூஸ் பண்ணுற மாதிரி, 2 10 இன்ச்சு யூஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் 2 6 இன்ச்சு சரௌண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா ஹெவியாக ரெடி பண்ணியிருக்கோம். பேஸே நல்லா 100 மீட்டர் தூரத்துக்கு அவுட்ரு வரும். ஏன்னா ரெண்டுமே 10 இன்ச்சில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கரு சப்வூஃபர் 12 இன்ச்சு ஜேபிஎல் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அவுட்ரு பேஸ் நல்லா லாங் பேஸ் வரும், அடின்னு அடிக்கும். எஃபெக்ட் நல்லா வச்சு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா ரிசல்ட் கொடுக்கும். தேவைப்படுற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது உங்கள் எஸ்கேஎம் ஆடியோஸ். நான் உங்கள் சதீஷ்குமார். தேவைப்படுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரேட்டு எவ்வளோன்னு மட்டும் கேட்காதீங்க. ரேட்டு நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா இந்த செட்டு ஒரு கஸ்டமருக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன்னா அது அவங்களோட டேஸ்ட்டுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். இதே ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இதே ரேட்டு 5000 ரூபான்னுவேன், 10,000 ரூபான்னுவேன், 7,000 ரூபான்னுவேன். அது உங்களுக்கு செட் ஆகாது. அதனால் உங்களோட பட்ஜெட்டுக்கு என்னவோ அதை கேட்டு கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தவங்களுக்கு பண்ணுற செட்டு ரேட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் என்ன வேலை பார்த்துருக்கோம், என்ன பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம், அவங்க எக்ஸ்ட்ரா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா என்னென்ன பண்ண சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க. அவங்களோட அதிகமாக எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கலாம், இல்லை கம்மியாக எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கலாம். அதனால் கமெண்ட்டில் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அது மட்டும் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, இந்த மாதிரி நல்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு ரேட் என்னன்னு சொல்லுங்கள், வீடியோ போடுறீங்க ரேட் என்னன்னு சொல்லுங்கள். ரேட்டு சொன்னால் உடனே வாங்கிடுற மாதிரி இருந்தால் ரேட்டு சொல்லலாம். சும்மா கேட்டுட்டு போனாக்கா அதில் எந்த யூஸுமே கிடையாது. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வேலை ரெடி பண்ணி போடுறாங்கன்னாக்கா, எனக்குன்னு இல்லை, பொதுவாக சொல்கிறேன், எல்லாருமே செட்டு ரெடி பண்ணி போடுறாங்க. அது அவங்கவுங்க வேலை, அவங்கவுங்க கஷ்டம் என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும். ரேட் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ரேட்டு இன்றைக்கி கேட்கும்போது இந்த ரேட் இருக்கும், திடீர்னு அது 10 நாள் சென்று கேட்கும்போது அதோட ரேட்டு மாறும். ஒரு பொருளோட ரேட்டு வேல்யூ அதிகமாகும் கம்மியாகும், எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் இந்த மாடல் எனக்கு இதே வேணும்னு கேட்டாலும் இதில் இருக்கிற பொருள் திருப்பி அதே பொருள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அதே ரேட்டுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. இன்றைக்கி கிடைக்கும், நாளைக்கு போய் கேட்டால் நாளைக்கு ஸ்டாக் இல்லைன்னுவான், திருப்பி வர வச்சு கொடுக்கணுன்னுவான். அப்போது ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ என்கிட்டயும் அதே மாதிரி தான். இப்போ இதே பொருள் இன்னொன்று இருக்கா கேட்டால் இன்னொன்று சேம் பொருள் அதே மாதிரியே ஒன்று வச்சுருக்கேன், இதே மாடலில் இருக்குது. ஆனால்